கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிறிய தாயி. இன்னைக்கு இல்ல மத்தலும் இன்னைக்கு 4 பக்கம் அக்கினி கட்டு போட்டாங்கயா. இந்த அக்கினியிலிருந்து மேல முடியாம தொட்டதெல்லாம் நட்டமாயி எடுத்த காரியம் கைகூடாம இன்னைக்கு வருமானமும் பத்தாம இன்னைக்கு இல்ல தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ளார ஒன்னையுமே சமாளிக்க முடியல. மீட்டு போடலாமாயா. இன்னையிலிருந்து இந்த இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா. இன்னைக்கு கட்ட உடைச்சு இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் நான் உங்க இல்லம் வந்து சேருவேன். இல்லத்தை சுத்த பக்கமா வைக்கி நான் வர்றதுக்கு அடையாளம் உங்க இல்லத்துக்குள்ளார சந்தானமும் ஜவ்வாதும் வாச வீசுமாயா. நான் வந்துள்ள ஒரு சொலமாட்டம் போட்டுட்டு வர்றேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். எடுத்த கை வாங்குது பிடி வா பிடி ஐயா. கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்லே. இந்த பால் கருப்பு உனக்கு இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா. கட்ட உடைச்சு காரியத்தை தடுக்கணா நிக்கிறது அத்தனை மீட்டு கொடுத்து இதே பட்டியில உனக்கு தலைநிமர வைக்கிற. ஒண்ணு கலக்க வேண்டாம். ஓ கூடவே வர சொன்னது புரிஞ்சுதா புரியுது. ஓ வர்றப்போ தகுதிமா போ முடிச்சு தரேங்கிற ஐயா. தீராத குறை வந்து நிக்கிற கல்லியா. பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. உன்ற வரையும் நீக்கி போடுற மத்த வரையும் நீக்கி போடுற. புரிஞ்சுதா. முதல் உன்ற வரையும் நீக்கி போடுற. அதுக்கு தேவை வந்திருக்கிற மரபொருள் ஒண்ணு கலங்க வேண்டாம். இது எனக்கு ஆகாது. என்னை நம்பி நில்லு. மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. தலைநிமர வச்சு உன்ற பட்டி என்ற கோபுர கலசு பண்ற மாதிரி முன்ன வச்சு தரனாயா. இது சத்திய வாக்கு. போ கூட வர போ கூட வர இல்லத்துக்குள்ள வருவனாயா. நான் வர்றதுக்கு அடையாளம் கெவிலி சத்தம் கேக்கு. கெவிலி சத்தம் வந்து ஒரு சொல்லமாட்டம் போட்டுட்டு வந்துடுறேன். பூத்துக்குழுங்க நந்தவனமும் உன்ற வரையத்தை நீக்கி உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்துட்றேன். விட்டதையும் மீட்டு கொடுத்துட்றேன். விட்டதையும் மீட்டு கொடுத்தாரு. போக அரமணை கட்டுறேன்னு சொல்லி உத்தரவு கேட்டு வந்தது. இன்னைக்கு அரமணை உத்தரவு போட்டாச்சாயா. புரிஞ்சுதா புரியலையா. அதே மாதிரி ஆராயத்துக்கும் வழிகட்டு கொடுத்துறேனப்பா. கை மாத்தி கொடுத்துட்றேன். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். துணிஞ்சு நடத்தி நிக்காத நடத்தி கொடுத்துறேனாயா. போதுமா. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோணும். வருமானம் கொஞ்சம் அள்ளி கொடுப்பேன். நீ வச்சுக்காதைய. நீ வச்சுக்கா. இது குழப்பத்துக்கு வச்சுக்கோ தாயே. ஒன்னா சந்தோஷமா போதாய் வரும்போம். சென்னையிலிருந்து வந்து இது வச்சோம் அடியா. அங்க கருப்பங்கோட்டையில உள்ள அளவு வெடி சிரிச்சு நிக்கிறீங்க. இல்லத்துக்குள்ள தொழிலுக்கும் சரி குடும்பத்திலும் சரி இன்னைக்கு சில குழப்பத்தில் நிக்குதாயா. மரபெல்லாம் பேசுவாங்க. இது எல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தோப்பும் துறவுமா இந்த பட்டி இன்னைக்கு எல்லாம் எல்லாமே வறண்டு போய் நிக்கிறாயா. புரிஞ்சுதா புரியலையா. இதை மீட்டு அந்த காரியத்தை கைவிட்டு போனது மீட்டு தந்தாரு. இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து சந்தோஷமா போ வா. நான் நிக்கிறேன் போ. விட தந்துறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷமாப்பா. என்ன நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. அதே மாதிரி இன்னும் பூமியில கொஞ்சம் வாங்கி வாங்கி கை மாத்து. புரிஞ்சுதா. அது ஒரு தொழில புது தொழில் உனக்கு உத்தரவு போடுறேன். என்ன வாங்கு அட்வான்ஸ் கொடு. கிரை மன்றத்துக்குள்ள வித்து கொடுத்துறேன். புரியுதா புரியலையா. நீ இதை நினைச்சே வரல. நல்லா புரிஞ்சுக்கா. நான் உனக்கு புரிஞ்சா இப்ப சொல்றேன். இப்ப சில காரியமெல்லாம் உனக்கு நடத்தியாச்சப்பா. அதே மாதிரி நீ மனசார எனக்கு வந்து செஞ்சுட்ட. அதெல்லாம் குறையில்லை. உனக்கு புது தொழில் நீ செய்யற தொழில் போக இது ஒரு புது தொழில் உனக்கு உத்தரவு தர்ற. பூமி பிரச்சனையில போய் பூமி வாங்கி கை மாத்துறது. நான் கொஞ்சம் 6 மாசம் 3 மாசம் தள்ளி போடு. அதுக்குள்ளாரியே வித்து ஆதாயத்தை எடுத்துட்டு வருமானத்துக்கு கொடுத்துடலாம். போதுமா. அது போகும். இரு உங்க குடும்ப ஏட்டுல தகப்பன் ஏட்டிலும் சரி தாய் ஏட்டிலும் சரி குறை நீக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட மட்டும் அடிக்கணுமாவே. அடிக்க வச்செல்லாம் துணிஞ்சு போ சொல்லு. கூட வந்து நிக்க வர்றப்போ தங்கத்துக்கு வாங்க போற வடா போறோம். முறைச்செலுத்தி நீங்க
முறையில் பிளான் போகுது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து மீட்டு கொடுத்து தங்கத்துக்கு தடம் போட்டு நான் பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அப்படி நான் 3வது நாள் 72வது மணி நேரம் இல்லம் வந்து ஊதுவேன். இல்லத்தை சுத்த மொத்தமா போய்க்கு கூடவே வந்து நின்று கொண்டாடி பட்டிக்கு பால் வாக்கு தர வேண்டியது என் பொறுப்பு. தலதேச தெரிவாராயா போகிறோம். அடியா கைகால் வழங்காம நிக்குது. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, ஆன்மீகத்தையும் கும்பிட்டாச்சு. இது நடையோட்ட முடியல. இது நடையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டுட்டு மருத்துவம் தோல்வியா போச்சு. இதுதான் கும்பிட்ட தேவாதி தோல்வியா போச்சு. இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற உண்டா இல்லையா? அடியா உன்னுடைய தேவையை நீயே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு நடையோட்டி கொடுத்துறனப்பா. போதுமா? மொண்டிக்கட்டு இந்த மொண்டிக்கட்டை உடைக்கிறனப்பா. உடைச்சு பேர் வாங்கி இதே வட்டியில திருநாளுக்குள்ள கைப்பிடிக்காம நடக்க வைக்கிறனப்பா. இவனுடைய தேவையை அடியானுடைய தேவையை அடியானே செஞ்சுக்கிற மாதிரி முடிச்சு தர்றேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிப்ப வாதாயிங்க. 2 கனி அடியாங்கிட்ட கேள்வி எப்படி தனி வாக்கணும்னு அது தனியா எடுத்துக்கா. இந்த மற்ற கனியெல்லாம் அடுத்தால ரசம் போட்டு கொடுத்துக்கோன்னு நானா வரக்கூடாது. போ போ வர்றப்போ இங்க வா. ஓ அடையத்தரும் தாயி நீ கண்டதையும் போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது. தாய் தவப்புறமா நான் இருக்கிற நாயா. நீ தொழில கவனத்தை இறக்கு. விட்டதை மீட்டு போடலாம். என்ன ரத்த வாந்தி வருமாயா? புரிஞ்சுதா? அட்டையால காமிக்கிற நீ எதுலையுமே ஏமாற்ற கூடாது. புரிஞ்சுதா? நான் இருக்கிறனா நீ பொழப்ப மட்டும் பாரு, மத்ததை நான் பார்த்துக்க. மீண்டு தர வேண்டியது என் பொறுப்பு. தொழில் அள்ளி படியாக்கிற உஷாரா புடிச்சுக்கோ. இந்தப்போ தீராத குறை பொன்னாளுக்கு உண்டா இல்லையா? இதை நல்லது பண்ணி மரபுள்ள சொல்லிட்டு வெளியே சொல்ல வேண்டாம். அந்த குறையை நீக்கி ஆளாக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிது உண்டா இல்லையா? தாயி கவலைப்படாத தாயி. மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு பயிட்டு நிக்கிறியா? தாயி கலங்க வேண்டாம். என்னை முழு மனசோட நம்பி நெல்லு. குறையும் நீக்கி போடுறேன். வெளியே சொல்லாம சொல்றேன். புரியுதா? புரியுதா? நான் இருக்க தகுந்தோம். இந்த ஒன்று தலைவேச தனி வாக்கு போனாலும் ஒன்று அறுத்து ரசம் போட்டு கொடுத்து மற்றது நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பொண்ணா உங்க பெத்த கண்ணு இதை கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி படுக்கிற போது மென்னு தின்னு முழுங்கி வரும். இதை இடுப்புல கட்டிக்கணும். வேண்டாம் 2 சுத்து வர்ற மாதிரி கட்டிக்கணும். தன்னை போல அந்த உருவமாய குறை நீங்க போயிடும். போ அடியா தாயே நோவு நொடி நல்லாகோனே நல்லது பண்ணி போடலாமப்பா. போன தடவை வந்ததுக்கு இப்போ 8ஆம் நாள் இப்ப எப்படி கொடுத்துருக்குற? உன்ன தோட்டோடமா நீ தோத்திட்டு இருக்கிற உண்டைய மிரட்டிக்கிட்டு இல்லையா? பேச மாட்டேங்கிறேன். கோபம் வருது, அதிகமா கோபம் வருது. நீ சமாளிக்க முடியாம முடிச்சிட்டு நிக்கிற. தொந்தரவுனாலதாயி புரியுதா? அந்த தொந்தரவு நீக்கி விட்டுற. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற நாயா. அம்மா மாசுக்கு உன்னை தங்க வைக்கிற மாட்டாங்கச்சு. இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்துறேன். இது மொண்டிக்கட்டாயா? இது நோவு நொடி எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? அடிபட்டுதா? அடிபட்டுதா? அது எப்படி பட்டுதுன்னே தெரியல. கண்ணை கட்டி விட்டுச்சப்பா. புரிஞ்சுதா? புரியலையா? இது மொண்டி கட்டு செய்வன கட்டு. புரிஞ்சுதா? அதை நீக்கிட்டு வேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. நான் இருக்கிறப்போ இந்த ஒன்னு தேய்ச்சி தண்ணி வாத்துக்கோ. ஒன்ன வந்து 3 நாள் வச்சிருந்துட்டு 3ஆம் நாள் காங்கிடும். தாயே போச்சு மகா அங்கார கருப்பு கோட்டையில் நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறியா? நல்லியா தாயே? காரியமே தவுந்து போயிட்டு இருக்குது. நான் தலைமுடி வேண்டிட்டு இருக்குன்னு தாயி ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? அதுல குறை இதுல குறை அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திசை காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒட்டு முளைக்கு பாட்டிக்குள்ள முளைக்கலாமாயா? போதுமா தாயி? நான் இருக்கிற தகிரி மண்ணில் உத்து காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே அமைப்பு அமையிற இடம் என்ன தாயி?
3 வசதி கூட மீறுமாயா கொடுத்துற, நல்லபடியா முடிச்சு கொடுத்துற, திசையும் காமிக்கிற, ஊரையும் காமிக்கிற, போய் பிடிச்சுக்கோ. தாயே காரியம் தவுந்து வந்துட்டு இருக்குதா இல்லத்துக்குள்ளார இல்லையா? அது போக மொண்டிக்கட்டுல கிடக்குதாயா? தாயே நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரியும் 6 பெரிய வந்து நிக்குதாயா? புரிஞ்சுக்கோ. உடம்பு தொந்தரவு வேற, உள்ள தொந்தரவும் வேறையாயா? புரிஞ்சுதா புரியலையா? அது போக எடுத்த காரியம் கை கூடாது தாயி. இல்லத்துக்குள்ளார எல்லாம் ஓரியாட்டமும் தூரியாட்டமும் சிக்கலுமா நிக்குமாயா? ஒரு பணம் வந்தா 9 பேரும் தெண்டமாய் நிக்குமாயா? நோவு நொடி மீன்ல இருந்து இந்த ஒரு குறிப்பு தான் கேட்க வந்தது. இருக்கிற குறிப்பை சேர்த்து சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அதையும் வீட்டு போல உனக்கு இருக்கிறது நோவும் இல்லை நொடியும் இல்லையப்பா. புரிஞ்சுதா? இது வந்து மொண்டிக்கட்டு. மொண்டிக்கட்டு போட்டு நீங்க 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதப்பா. படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல யானை ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்குதப்பா. இதை மீட்டு கொடுத்து கெட்ட கெட்ட கிணம். புரிஞ்சுதா தாயி? சரியா உறக்கம் வராது தாயி. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற காசு பணம் மருத்துவத்துல பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. நான் நல்லது பண்ணி தரேன் ஐயா. புரிஞ்சுதா? மொண்டிக்கட்டை நீக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை போட்டுட்டு நிக்குது. அந்த குழப்பத்துக்கும் விட கொடுத்துறனாயா. 11 நாள்ல நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. இது சத்திய வாக்கு. வா ஒன்னு அடுத்து ரசப்பட்டு குடிச்சுக்கொண்டு தாயி. ஒன்னு அடியான கேள் எப்படி தண்ணி வாக்குறது இந்த பண்ண இது எப்படி வரணும் போதுமா? தங்கம் தடுமாறி நிக்குதாயா இல்லையா? இன்னைக்கு தொழில் முறையும் இன்னைக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. ஒன்னு கை மாத்த வேண்டியதும் கை கொடுக்க மாட்டேங்குது. இது நல்ல பண்ணி நல்லது பண்ணி 1/2 மணிக்கு உத்தரவு போட்டு வந்து கேட்டு நிக்கிறாயா தாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கட்டை உடைச்சாச்சு தாயி. இந்த அம்மா மாசிக்கிறோம் தொழில் முறைக்கு கூட வந்துடுறேன். அது கைமாத்தி போடலாம். புரிஞ்சுதா? அதுல சில தடுக்கல்கள் இருக்குது. அந்த தடுக்கலை மீட்டு திருவிழாக்குள்ள கைமாத்தி கொடுத்துறனாயா. போதுமா? இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போதுமா? பூமி பிரச்சனைக்கு வந்து நிக்குது. அல்லேல பொத்தலாமே. அல்லேல பொத்த அழகு சூடு போட்டு ஒரு பொண்ணாளுக்கு பாடம் கப்பிச்சுட்டு இருக்கேன்னப்பா. புரிஞ்சுதா? பாடம் கப்பிச்சுட்டு இருக்கிற தன்னை போல தகவல் பாரு கட்சியமா போய் பிடிச்சிட்டு வந்து ஐயா இல்ல மத்திரி தடுமாறி நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நின்னையப்பா. புரிஞ்சுதா புரியலையா? மந்திர மாயம் வேலை செய்யுதுன்னு சொன்னப்பா. ஆனா எங்கிட்ட வந்து கையேத்துறதுக்கு அப்புறம் கட்டை உடைச்சாச்சப்பா. அவன் மண்டையோட்டையே போட்டு வச்சாலும் ஒன்னும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? இல்லத்தை தெளிவு பண்ணியாச்சு. மண்டமாடி கொஞ்சம் நல்லா வீணா போகுதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. இன்னையிலிருந்து கூடவே வந்து நிக்கிறேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பார்த்துக்கிறதுக்கு தான் இதை 4 சேப் குறிச்சு பண்டமாடியிலிருந்து தொழுவத்திலிருந்து எல்லாம் சுத்தி கொண்டு போய் ஆளுக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு நீங்க எல்லாம் வைக்கக்கூடாது. பண்டம்பாடிகளுக்கு வச்சுட்டு இடத்த கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொண்டு போய் முச்சந்திரி வீசு. மற்றது எப்படி வேணா மணிக்கா கவலைப்படாது. உத்தரவு போட்டிருக்கேன்னப்பா. கையெழுத்து உத்தரவு. கையெழுத்து உத்தரவு போட்டிருக்கேன்ப்பா. எல்லாரும் சரியாயிடுச்சு. ஒரு பொண்ணா மட்டும் வீட்டுக்காரன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். புரிஞ்சுதா? அந்த பொண்ணாளுக்கு புத்தி கப்பிச்சுட்டு இருக்கிறேன். என்ன நல்ல செய்தி வருது. இந்த அம்மாவாசைக்குள்ளே கைமாத்தி பண்ணலாம். தகரிமா போ துணிஞ்சு நடத்து கொடுக்க வேண்டியது தகரிமா சொல்லு முடிச்சு தரணும். பொண்ணா போர்க்களம் சண்டை தகராறு வருமானம் பத்த மாட்டேங்குது. நீ போராட்டா ஓரியாட்டா தூரியாட்டா இதுக்கெல்லாம் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. விட கொடுத்துறந்தாயி. கட்டை உடைச்சாச்சு. கட்டா தெரிச்சு சில கச்சேரி வீதியில விட்டுருக்கிற ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சுதா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த அம்மாவாசி கூட பட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா வந்து பேர் வாங்கி கொடுத்துறனாயா. பேர் வாங்கி கொடுத்தாரு தேய்ச்சி தண்ணி வாரு தாயி. தாயி ஏழு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? கலக்க வேண்டாம் தாயி. தங்கத்துக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் அமைச்செல்லாம் உனக்கும் 1 காரியத்தை நடத்தி கொடுத்தனாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு வயிற்றுக்காத குழப்பிக்காத 1 ரேட்டுக்கு நான் வந்துட்டேன்ட்டு பாரு. இன்னையிலிருந்து கூட வர நாயா முடிச்சு கொடுத்தேன். திருநாளுக்கு வந்து அதான் நெல் கோவம் பூமி விற்கோனே. அரியா தாயி நல்ல காரியம் நடக்கணும், தொழிலும் நடக்கணும் இப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. நடையா நடந்து நடவரம் கேட்கணும்னு சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா? சில காரணத்தோட தான் நான் தான் தடுக்காத்திட்டு வந்துட்டு இருக்கிறேனாயா. விட்டதையே மீட்டு தர்றேன்னு சொல்லிட்டேன். மீட்டே கொடுத்துட்ற. கொஞ்சம் பொறுமையா நிக்கணும். போ வரம்போ தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ.
தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா, தொழில் நிலகுலைஞ்சு நிக்குதாயா மந்திரிக்காரன் உடலியா தாயி. அது போக சில பொருள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு தொழில் மங்கி செல்வாக்கு மங்கி இன்னைக்கு சொன்னபடி கேட்காம இன்னைக்கு வட்டி அலங்கோலமா நிக்கிறாயா புரிஞ்சுதா தாயி. இன்னைக்கு கட்டை உடைக்கிற தாயி, இந்த வட்டியை அள்ளி கொட்டி அப்பாவும் போட்டு இதே வட்டியில் உனக்கு கட்டு ஒத்தல முகபத்துல வைக்கிறனாயா. முடிஞ்சு போ, இன்னையில இருந்து உனக்கு பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. வா, திருநாள் அன்னைக்கு எனக்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு ஊற்றுவோம். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாங்க தாயி. இல்லத்துக்குள்ளாரே போர்க்கலாம், தீராத குறையும் தீர்த்து கொடுத்து இல்லத்துக்குள்ள இருக்க நிம்மதி கொடுத்து விடு அப்படின்னு வந்து கேட்டு இருக்கிற. தொழிலை பெருக்கலாம் ஐயா, இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்கு விட கொடுத்துறனாயா, முடிவும் கட்டி போதுமா. நீ நம்பி நிக்கணும். இப்பயா அம்பு விட்டே நான் தேவாரி மீசக்காரன் அதெல்லாம் கும்பிடாயா, ஒண்ணு குறையில்லை, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேருமே என்ன, ரெண்டு பேருமே தின்னுக்கணும். ஒண்ணு மன மாத்திரக்கு முதல்ல உத்தரவு போட்டாச்சாயா, அது எடை புரியலையா. மனையை மாத்து, போதாயி மத்தது நான் பார்த்துக்கிறேன். அடியா தாயே, இந்த பாலத்து கற்பனை நம்பி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். நடத்தி சொல்லலாமா? நடத்திடலாமப்பா. இதெல்லாம் எந்த குறையும் வராது. பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு கொடுத்துறேன்னாயா, காரியத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். உன்ற தங்கத்துகளுக்கும் விட கொடுத்துட்றேன். ஆழமான கலையுது போ. வா இந்த தாய், இந்த நீ போக்குவரத்துல வச்சுக்கோ, முகமூசி தெளிவா வச்சுக்கோ. அடியா கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு நிக்கிறீங்க இல்லையா அடியா. சவால் போடுறாங்க. இன்னைக்கு நாலாவத்தில் நீயும் முயற்சி பண்ணி பாக்குற. முயற்சி முட்டுக்கட்டை போட்டுட்டே நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, நாம தோத்து நிக்கிறோம். இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நியாயமான தீர்ப்பு நான் தரேன். புரிஞ்சுதா? உனக்கு காலங்க வேண்டாம், வலுத்து நிக்கிறான்னு பார்க்காத. நான் இருக்கிறேன்ல, இந்த பாலத்துக்கு பண்ணி நம்பி வந்துட்டீங்களா, விட எப்படி தர்றேன்னு பாத்துக்க போதுமா. அது போக இல்லத்துக்குள்ளார உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறேன். அம்மாவாசைக்கு ஒரு அதிர்ச்சி தர்றேன். எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். பாஸ் பண்ணி போடலாம் போதுமா. தாயி நாலாவது இன்னைக்கு ஈட்டி பாய்தே இல்லையா தாயி. தாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கட்டு கடங்க மாட்டேங்குது. இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு தாயி. இன்னும் சில குழப்பமெல்லாம் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா, அது எப்படி சாதிக்கணும் எப்படி முடிக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சுதா. என்னை நம்பி வருவியா? வந்து நில்லுதாயி. இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் புரிஞ்சுதா, பேர் வாங்கி கொடுத்து முடிச்சு கொடுத்தாங்க. தாயி காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறியா, நல்ல காரியா தவுந்து போயிட்டு இருக்குது. இதை தடையில்லாத முடிச்சு கொடு. அங்க போனா இப்படி சொல்றாங்க, இங்க போனா இப்படி சொல்றாங்க, அப்படி இப்படி போட்டு குழப்பறாங்க உண்டா இல்லையா தாயி. அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம், நான் இருக்கேன் ஒத்து காமிக்கிறேன்னாயா. அது போக உங்க குடும்பத்துக்கு வர்றேன் பாரு. இல்லத்துக்குள்ளாரையுமே நிம்மதி இல்லையே. ஒரு குணம் வந்து 9 மணம் தெண்டம் ஒண்ணுமே கை கடங்காது போய்கிட்டு இருக்குதாயா. நானும் நான் பூத்துக்குழுந்து நந்தவனமா இந்த பட்டின்னா இல்லத்து சொல்றேன். பட்டி இன்னைக்கு முள்ளும் முதல்மா நிக்குதாயா உண்டாலியா தாயி. தாயி இன்னைக்கு கூட இருந்து இன்னைக்கு குழி பறிச்சு போட்டாங்க ஐயா. கட்டை உடைச்சு போடலாம், காப்பாற்றி தரனாயா. உன்னை சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு விங்கணிக்க வேண்டாம். அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு தாயி. அங்காய கும்பிட்டு இருந்தியா, கும்பிடு உனக்கு தப்பு இல்லையாயா. தாயே நான் இருக்கேன் தாயே. இந்த பாலத்துக்கு இருப்ப அள்ளி பாடி கலந்த சிக்கலுக்கு விட கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தேன் போதுமா. நீ கேட்க வந்தது ஒரே இடத்துக்கு வந்த. நான் சொன்னது உங்க குடும்பத்தில் இருக்கிற சிக்கலுக்கு சேர்த்து சொல்லிட்டேன் புரிஞ்சுதா. கும்பிட்ட தேவாதியும் சொல்லிட்டேன். இந்த தேவாதிக்கும் ஒரு ரத்தக்கா ஒண்ணு தரணும். வா இன்னும் நான் இருக்க தகுதிமான இல்லை, விடாத கும்பிடு போதைய. தாயே உன்ற தங்கத்துகளுக்கு நான் தான் எல்லாம் தரம் போட்டாச்சு. படிக்க வச்சு பட்டம் வாங்கி பதவியும் வாங்கி கொடுத்துக்க. இன்னொன்னு இளங்கண்ணுக்கு
கொஞ்சம் தவுந்து நிற்கிது, என்ன பண்றதுன்னு கவலைப்படுறியா? படிப்பு முறையில வாங்கி கொடுத்தனாயா நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்லிக்கிறேன். உண்டாலியா தாயி? ஓ முயற்சி பண்ணு படிப்பு முறையில என்ற அடியகத்தை நீ இதை சொல்லிட்டிய. உண்டாலியா? ஓ பாத்துக்கிற நல்லபடியா படிப்புக்கு வாங்கி கொடுத்தனாயா.